ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 288 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த இது எல்லாரும் உள்ளே போயிட்டாங்களா. உள்ளே போயிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போய் அப்படியே பொண்ணு வந்து வீட்டில் விளக்கேற்றி எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க. சரி உட்காருங்க, பால் பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்து எல்லாம் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இருந்துச்சு அவங்க மேலே போயிட்டாங்க. மேலே போனதுக்கப்புறம் வெளியிலேருந்து குணசேகரன் உள்ளே வந்து அப்படி டேபிளில் ரெண்டு போய் உட்காராமல் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்காப்புல. மீனாட்சி தாயை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காப்புல. உடனே ஞானம் சொல்கிறாப்புல, ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை தடுக்காமல் இருந்தீங்கன்னா அவனை அங்கேயே வெட்டி போட்டிருப்பேனே, நீங்கள் எதுவுமே பேசாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அமைதியாகவே இருக்காப்புல குணசேகரன். அப்படியே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பார்த்தா கால கொடுமையை பார்த்தியா, எவ வீட்டில் யார் வந்து விளக்கேற்றுறது பார், அவெல்லாம் வந்து வீட்டில் விளக்கேற்றணும்னு நம்மளுக்கு கணக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, சரி இப்போ விளக்கேற்றிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, உடனே கரிகாலம் கேட்குறாப்புல. விளக்கேற்றிட்டாங்க, அப்போ விளக்கேற்றினவங்கள அப்படியே எரிச்சிடலாமா, எரிச்சு பேக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அம்மாச்சி ஷாக் ஆகிட்டாங்க. தேவைப்பட்டான் அதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி குணசேகரன் சொல்கிறாப்புல ஒரு கடுமையான கோவத்தில். சொன்னோடனேவா, எப்பா என்னப்பா பெரியவனே இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படி ஞானம் சொல்கிறாப்புல, மாதிரி அண்ணே தேவையில்லாமல் கோவத்தில் சொல்கிறாருல்லம்மா, தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் போய் தூங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னமோப்பா இந்த பெரியவன் அவங்கள வீட்டுக்குள்ளே ஏன் விட்டான்னே தெரிய மாட்டேது, நீங்கள் எதாவது பேசணும்னா ரகசியத்தை நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க, எங்களை சொல்லவே மாட்டேன்ருக்கேன், என்னையை கழட்டி விட்டுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்கிறாங்க அம்மாச்சி. போம்மா நீங்கள் அமைதியாக போய் தூங்குமா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுபடி அவங்க இருக்கிறது அண்ணன் தம்பி 3 பேரும், கரிகாலனை எப்படி கழட்டி ஒன்றுன்னு சொல்லி குணசேகரன் யோசிக்கிறாப்புல. உடனே டேய் கரிகாலா, வெளியில் அந்த மூர்த்தி இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னோடனே கரிகாலன் சொல்கிறான், புரியுது, அண்ணன் தம்பி 3 பேர் ரகசியம் பேச போகிறீங்க, விசுவாசியை கூட வச்சுக்க மாட்டேன்றீங்க, மூர்த்தி என்ன அமெரிக்க பிரசிடெண்ட்டாக போய் தேடிட்டு வர்றதுக்கு என்ன இங்கே தான் இருக்க போகிறாப்புல, கேட்டில் தான் இருப்பாப்புல, இல்லாட்டி கேட்டை மூடிட்டு தூங்க போயிருப்பாப்புல, இங்கே பக்கத்தில் தான் இருக்காப்புல, என்னை கழட்டி ஒன்றுன்றக்கா முடிவு பண்ணிட்டீங்க, விசுவாசியை கூட வச்சுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னோடனே கதிர் வந்து, டேய் அதான் தெரிஞ்சிச்சில்ல, போய் பார்த்துட்டு வாடா போய் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்றாங்க. போனவுடனே அவங்க அண்ணன் தம்பி 3 பேரும் பேசுகிறாங்க. டேய் நான் எதுக்கு உள்ளே விட்டேன்னு உங்களுக்கு இன்னும் புரியவே இல்லைல்ல, அந்த வீடியோ அவட்ட மாட்டிகிட்ருக்கு, அவள் அந்த வீடியோ எப்போ வரை நம்ம கைக்கு வரலையோ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப நாள் கிடையாது, ஒரே ஒரு வாரம் தான். அந்த ஒரு வாரத்தில் அந்த வீடியோ மட்டும் இல்லை, வேறு என்னென்ன அவள் ஜனனி கையில் சிக்கியிருக்கு அது எல்லாமே க்ளீனாக முதல்ல எடுக்கணும். கதிர் நீ பேசின வீடியோவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி மண்டபத்தில் எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டாங்க. அதனால் அந்த வீடியோவில் எடுக்கணும். இதை தவிர என்னென்ன அவட்ட ஆதாரம் சிக்கியிருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்து நம்ம கண்ட்ரோலில் வச்சதுக்கப்புறம் தான் அவங்கள எதுவும் பண்ண முடியும். அதனால் ஒரு வாரம் அமைதியாக இருங்க எனக்காக, சரியா? தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காதீங்க, ஒரு வாரம் அமைதியாக இருங்க. பாக்கி எல்லாத்தையும் பார்த்து பேசி முடித்து ஃபைனல் பண்ணிடலாம், சரியா? அதனால் ஒரு வாரம் மட்டும் இருக்கிற திசை தெரியாமல் கவனமாக மட்டும் இருந்துக்கோங்க. யார் எந்த திசையில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, சரியாப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கடுத்து அப்படி மேலே பொண்ணு மாப்பிள்ளை எல்லோரும் உட்காந்துருக்காங்க. சரி ஓகே, எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை என்ன தூங்குற நேரம் வச்சு வாங்க கிளம்புவோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் எங்கே போய் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே போய் தூங்க போகிறாங்க, ரூமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இந்த கீழே தான் ஒரு பெரிய ரூம் இருக்குது. ஆமாம், கீழே போனோடனே ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. கீழே போனோடனே அவங்க ஏதாவது அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவங்கள வரவேற்றுற போகிறாங்க, ரூமுக்குள்ளே போவேணான்னு சொல்லுவாங்க, அது வேணால் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி விடு, ரேணுகா சொல்கிறாங்க ஏ ரூமில் தூங்கிக்கிட்டோம். உடனே நந்தினி சொல்கிறேன், வேணாம்ப்பா, ஒரு ரூமில் தூங்கினா அவன் புருஷன் வந்துட்டு நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய இது தெரியுமா அப்படி இப்படின்னு விஷயம் அதுக்கு பதிலேயே பேச முடியாது, என்ன தான் பண்ணுறது. இல்லைப்பா எப்படினாலும் அவங்களுக்கு ஒரு தனி ரூம் வேணும். அந்த பொண்ணு பையன் வந்து ஓகே, அவன் எல்லோரோட சேர்ந்துருப்பான், ஆனால் அந்த பொண்ணு வந்து புது வீடு புது இடம் எதுவுமே தெரியாது, பயந்துட்டுருக்கோம். அதனால் அந்த பொண்ணு தனியாக இடம் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி எல்லோரும் டிசைட் பண்ணுறாங்க. சரி அப்போனா தான் அந்த பொண்ணுக்கு 2 பேர் மனசு விட்டு பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரூம் ஏற்பாடு பண்ணுவோம் சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேருக்கு உள்ளே போய் ஃபஸ்ட் நைட்டு அனுப்பிச்சி விட்றதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பார்கவி காமிக்கிறாங்க, அவள் ஏதோ சிந்தனையில் யோசிச்சிட்டே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதோடய தொடரும்னு சொல்லி போய்ட்டு முடிச்சிட்டாங்க. இதோட இந்த பார்ட் 2 முடிஞ்சிடுச்சு. இன்னும் அடுத்த எபிசோடில் என்ன வருது எது வருதுன்னு அடுத்த எபிசோடில் க்ளீனாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.